திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பிறந்த குழந்தையை 1.5 லட்சத்திற்கு விற்பனை செய்த காதலன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாயிடமிருந்து பிடுங்கி ஆண் குழந்தையை விற்றவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த ராமாபுரத்தை சேர்ந்தவர் சந்தோஷ்குமாரி. இவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணமான நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய கணவர் இறந்துவிட்டார். சந்தோஷ்குமாரி தன்னுடைய 6 வயது மகன் மற்றும் 3 வயது மகளுடன் கூனமடையில் உள்ள தாயார் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்தவர் தினேஷுக்கும் சந்தோஷ்குமாரிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தினேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடிய நிலையில் சந்தோஷ்குமாரியுடன் ரகசியமாக பழகி இருக்கிறார். இதனால் கர்ப்பமடைந்த சந்தோஷ்குமாரிக்கு தஞ்சை அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. 25ஆம் தேதி தஞ்சை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய வழியில் சந்தோஷ்குமாரியிடமிருந்து குழந்தையை வாங்கி இருக்கிறார் தினேஷ். சிறிது நேரத்தில் திரும்பி வந்து தினேஷிடம் குழந்தை எங்கே என்று சந்தோஷ்குமாரி கேட்க அதை 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சந்தோஷ்குமாரி மன்னார்குடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தினேஷ் மற்றும் அவருடைய தாயார் வாசுகி மற்றும் சிலர் சேர்ந்து குழந்தையை வலுக்கட்டாயமாக பிடுங்கி விற்பனை செய்ததாக சந்தோஷ்குமாரி புகாரில் தெரிவித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட மன்னார்குடி போலீசார் மன்னார்குடி டெப்போ ரோட்டை சேர்ந்த குழந்தை விற்பனை புரோக்கர் வினோத் என்பவர் மூலமாக 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆண் குழந்தை விற்றதை கண்டுபிடித்தனர். மன்னார்குடி அடுத்த ஆதிச்சபுரம் ஆர்ச் பகுதியை சேர்ந்த குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு இந்த ஆண் குழந்தையை விற்பனை செய்துள்ளார் வினோத். அதைத் தொடர்ந்து தினேஷ், அவருடைய தாயார் வாசுகி, இடைத்தரகர் வினோத், குழந்தையை வாங்கிய தம்பதி என்று 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து குழந்தையை மீட்ட போலீசார் தாய் சந்தோஷ்குமாரியிடம் ஒப்படைத்தனர்.